எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய சூரிய மின் தகடு, அதாவது சோலார் பேனல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையானது திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆலையோட பேர் என்ன அப்படின்னா டிபி சோலார் நிறுவனம், அதாவது டாடா பவர் சோலார் நிறுவனம். இதை யார் தொடங்கி வச்சிருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எங்க அமைக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலியில கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கோடி மதிப்பீட்டுல இதை அமைச்சிருக்காங்கன்னா 3800 கோடி செலவுல அமைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பரப்பளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 313 ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த ஆலை அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து சோலார் பேனல்ஸ் வந்து உற்பத்தி செய்வாங்க. ஸோ இதன் மூலமா 4000 பேருக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோலார் பேனல் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஸ்கீம் ஞாபகம் வரணும். என்னன்னா போன வருஷம் தான் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்காக தான் இந்த சூரிய வீடு இலவச மின்சார திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இப்போ சோலார் பேனல்ஸை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சிப்காட் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக விக்ரம் சோலார் நிறுவனம் அமைக்கிறதுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கு இப்போது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நமோ ட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2024ஆம் ஆண்டு. நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்னு கேட்கலாம், இல்லைன்னா நமோ ட்ரோன் திதி திட்டம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2024. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்லேயே வந்து ட்ரோன் இருக்கு, அதாவது ஆளில்லா விமானம் ட்ரோன் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன ரிலேட்டடான ஸ்கீம் அப்படின்னா, இப்போ சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரோன்களை கொடுத்து ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சி அளிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுனால என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னா, அந்த ட்ரோன்களை வச்சு இந்த பெண்கள் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து விவசாயத்துறையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறது, அதே மாதிரி உரங்கள் தெளிக்கிறது, இந்த மாதிரியான பணிகளுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டமானது 2024ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ 2023-24லேருந்து 2025-26ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது 3 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு 15000 ட்ரோன்களை வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ். ஸோ அந்த ட்ரோன்களை எப்படி இயக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதுக்கான சான்றிதழ் அளிக்கப்படும். ஸோ அதை வச்சு இவங்க விவசாயத்துறையில் ட்ரோன்கள் மூலமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கிறது, உரங்கள் தெளிக்கிறது, இந்த மாதிரியான பணிகளில் வந்து ஈடுபடலாம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், PM ஜன்மன் திட்டம், அதாவது ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி. ஸோ நம்ம நாட்டில் ஒரு 75 PVTG குரூப்ஸ் இருக்காங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது மிக அடர்ந்த வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய பாதிக்கப்படையக்கூடிய பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க ஒரு 75 குரூப்ஸ் இருக்காங்க, PVTG குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கணும். சாலை வசதி, கல்வி வசதி, வீடு வசதி, மின்சார வசதி, இணைய வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வழங்கணுங்கிறதுக்காக PM ஜன்மன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது ஏழை பெண்களுக்கு சிலிண்டர் அப்புறம் அந்த எரிவாயு அடுப்புகளை வழங்குறதுக்காக, எரிவாயு இணைப்பு மற்றும் சிலிண்டர்களை வழங்கும் வகையில் உஜ்வாலா ஸ்கீம் 2016 லான்ச் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், நம்ம நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறாங்கன்னா அந்த நிறுவனங்களை அங்கீகரிக்கிறதுக்கு, புதுசாக ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குவதற்கான ஏற்ற சூழல்களை ஏற்படுத்தி தருவதற்காக 2016 ஜனவரி 16ஆம் தேதி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து விஸ்வகர்மா திட்டம், இது வந்து 2023 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ ஒரு 18 வகையான பாரம்பரிய கைவினை தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, கடன் உதவி அளிக்கிறது, இது போன்றவற்றிற்காக விஸ்வகர்மா ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அடுத்து ஸ்வாநிதி ஸ்கீம், தெருவோர வியாபாரிகள், தெருவோரங்களில் இந்த ஒரு வண்டி மாதிரி வச்சுக்கிட்டு தெருவோர வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த பானிபூரி விற்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் விற்பாங்க இல்லையா தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கு கடனுதவி அளிப்பதற்காக இந்த ஸ்கீம் 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இந்த ஸ்வாநிதி திட்டம்.
மூன்றாவது கேள்வி, பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இஇஎல், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனத்தோட தான் இப்போ பினாக்கா ராக்கெட்டுகளை ஏவும் அமைப்பை வாங்குறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்கணும், பினாக்கா ராக்கெட் வாங்குறது கிடையாது, பினாக்கா ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கான ஒரு அமைப்பை வாங்குறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. எவ்வளவு கோடியில் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு அப்படின்னா சுமார் 10,000 கோடி, அதாவது 10,147 கோடி மதிப்பீட்டில் பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பை வாங்குறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனத்துடனும் மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடனும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சக்தி அப்படிங்கிற மென்பொருளை மேம்படுத்துறதுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோடும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த நான்காவது கேள்வி, ரோஷ்கர் மேளா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2022. 2022 அக்டோபர் மாதம் தான் ரோஷ்கர் மேளா வந்து லான்ச் பண்ணாங்க. ரோஷ்கர் மேளா அப்படின்னா என்னன்னா வேலை வாய்ப்பு திருவிழா, அதோட மீனிங். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருடங்களில் 10 லட்சம் பேருக்கு நிரந்தர பணிகளை வழங்கணும். அதாவது மத்திய அமைச்சகம், மத்திய அமைச்சக துறைகள், மத்திய அரசு பணிகளில் காலி பணியிடங்களை நிரப்பி ஒரு 10 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோஷ்கர் மேளா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரோஷ்கர் மேளா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 50 நகரங்களில் 14 கட்டங்களாக ஒரு 10 லட்சம் பேருக்கு நிரந்தர பணியானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அடுத்த ஐந்தாவது கேள்வி, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் ஆளுநரின் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 200. ஸோ பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் வந்து மசோதாக்கள் தாக்கல் செஞ்சு, அதாவது மாநில சட்டப்பேரவையில் மசோதாக்களை தாக்கல் செஞ்சு அதை வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாதான் அந்த மசோதாங்கிறது சட்டமாக மாறும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மசோதா வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஸோ அந்த அனுப்பப்படக்கூடிய ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த மசோதாவுக்கு ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து அதில் ஒரு சில மாற்றங்கள் மேற்கொள்ளணும் அந்த மசோதாலன்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கே திருப்பி அளிக்கலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் 200. ஸோ இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் ஆளுநருடைய அதிகாரம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 200 அப்படிங்கிறது. எதுக்காக இந்த ஆர்டிகல் 200 பற்றி பார்க்குறோம்னா, இப்போ நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு மசோதாக்களை வந்து தாக்கல் செஞ்சு நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில மசோதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதமாக தான், அதை பெண்டிங்லேயே போட்டு தாமதமாக தான் மறுபடியும் வந்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. மறுபடியும் அனுப்பி வைக்கும்போது அந்த மசோதாக்களில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு மாநில அரசு வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும்போது அதையும் பெண்டிங்கில் போட்டிருக்காங்க. ஒரு 3 வருஷமாக வந்து கிடப்பிலே போட்டு வச்சிருக்காங்க நிறைய மசோதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் மீது குற்றம் சாட்டி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த ஆர்டிகல் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு யார் வாதாடுறாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் R வெங்கடரமணி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து மத்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவர் வந்து R வெங்கடரமணி. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். அடுத்த 6வது கேள்வி, எந்த நாட்டின் லூனா 25 திட்டம் தோல்வி அடைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஸோ நம்ம 2023 இந்த லூனா 25 மிஷன் பத்தி பார்த்திருப்போம். அதாவது என்னன்னா 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக லூனா 25 அப்படிங்கிற திட்டத்தை ரஷ்யா மேற்கொண்டிருந்தாங்க. இந்த லூனா 25 அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு. அதாவது நிலவோட தென் துருவத்தில் இந்த விண்கலம் தரையிறங்கிறதுக்கு பதிலாக மோதி நொறுங்கிருச்சு, விழுந்து நொறுங்கிருச்சு. அதே டைம்ல தான் நம்ம சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ணியிருப்போம். சந்திராயன் 3 வந்து எந்த ராக்கெட் மூலமாக நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த சந்திராயன் 3 மூலமாக விக்ரம் லேண்டர் பார்த்தீங்கன்னா நிலவோட தென் துருவத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தரையிறங்கியது. அந்த நாள் நம்ம தேசிய விண்வெளி தினமா கொண்டாடுறோம். நிலவுல அந்த விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு பாத்தீங்கன்னா சிவசக்தி புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 2019 சந்திராயன் 2 திட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. சந்திராயன் 2ல பார்த்தீங்கன்னா லேண்டர் வந்து தரையிறங்கிறதுக்கு பதிலாக மோதி நொறுங்கிடுச்சு. அது மோதி நொறுங்கிய இடத்துக்கு திரங்கா முனை அப்படின்னும் பெயரிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதே டைம்ல 2023 அதே டைம்ல தான் லூனா 25 மிஷன் வந்து மேற்கொண்டிருப்பாங்க ரஷ்யா. ஆனா அதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ எதுக்காக 2023 நடந்த லூனா 25 மிஷன் பத்தி இப்போ பார்க்குறோம்னா, இந்த லூனா 25 மிஷன் வந்து தோல்வி அடைஞ்சதுனால அதாவது ரஷ்யாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான ராஸ்கோமாஸுடைய தலைவரான யூரி போரிசோவ் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த லூனா 25 மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால. லூனா 25 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 45 வருஷத்துக்கு அப்புறமா நிலவுக்கு அனுப்பப்பட்ட ரஷ்யாவுடைய ஒரு திட்டம் தான் லூனா 25 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து மீத்தேன் உமிழ்வை வந்து கண்டறிவதற்காக மீத்தேன் சாட் செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆதித்யா L1 வந்து சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. இது வந்து PSLV C-57 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க. இதோடைய ஆயுட்காலம் வந்து 5 ஆண்டுகள். அடுத்து எக்ஸ்போசாட் விண்வெளியில ஊடுகதிர்கள் ஆய்வு செய்யறதுக்காக எக்ஸ்போசாட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க 2024 நியூ இயர் அன்னைக்கு. இது எந்த ராக்கெட் மூலமான PSLV C-58 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணாங்க. அடுத்த நிலவுடைய தொலைதூர பகுதியில் சீனா சார்பில் ஒரு விண்கலமானது வெற்றிகரமா தரையிறங்கியது. அது என்னன்னா சாங்கே 6. அடுத்து தனியார் மூலமா அனுப்பப்படக்கூடிய நாட்டின் 2வது ராக்கெட் திட்டம் எதுனா அக்னிபான். நம்ம இந்தியாவிலேருந்து தனியார் மூலமா அனுப்பப்பட்ட ராக்கெட் வந்து அக்னிபான். முதல் ராக்கெட் எது அப்படின்னா விக்ரம் எஸ். அடுத்த நிலவுல வெற்றிகரமாக ஆய்வு களத்தை தரையிறக்கியுள்ள 5வது நாடாக ஜப்பான் வந்து உருவெடுத்திருக்கு. ஸோ ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அப்படிங்கிற லேண்டரை வந்து வெற்றிகரமாக நிலவுல தரையிறக்கியிருக்கு. 7வது கேள்வி, வரலாற்றின் மிக வெப்பமான மாதம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 2025. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம், ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் இருக்கு இல்லையா, அதில் இது வரைக்கும் எந்த வருஷத்துடைய ஜனவரி மாதம் வந்து மிக வெப்பமான மாதம் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் வரலாற்றிலே மிக வெப்பமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம். ஸோ ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே மிக வெப்பமான மாதமாக 2025ஆம் ஆண்டுடைய ஜனவரி மாதம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உலகிலே வெப்பமான ஆண்டாக 2024 அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இதையடுத்து இப்போ ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் வரலாற்றிலே அதிக வெப்பமான ஜனவரி மாதம் சொல்லிட்டு ஐரோப்பிய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம் தான். அதனால தான் புவி வந்து வெப்பமடையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வளிமண்டலத்தில் கலக்கிறதுனால பூமி வந்து அதிகமாக வெப்பமடையுது. அதனால பருவநிலை மாற்றம் ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ லானினா எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதில் எல்னினோ அப்படிங்கிறதன் காரணமாக தான் வெப்பநிலை அதிகரிக்குது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அந்த கடல் பரப்பு மேற்பரப்பு வெப்பநிலையானது அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கடல் பரப்புடைய வெப்பநிலை சராசரி வெப்பநிலை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா லானினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எல்னினோனால பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், வறட்சி ஏற்படும். லானினா காரணமாக அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ஸோ ஆனால் இப்போ கரண்ட்லி எல்னினோ தான் இருக்கு, லானினா தான் இருக்கு. இருந்தாலும் ஜனவரி மாதம் வந்து அதிகமான வெப்பநிலை கொண்ட மாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, பொண்ணுக்கு வீங்கி என்பது டேஷ் பாதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரஸ் பாதிப்பு. ஸோ மம்ஸ் அப்படிங்கிறதான் பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, இல்லைன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நோய் அப்படின்னா இது ஒரு வைரஸ் பாதிப்பு. மம்ஸ் அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் தான் பொண்ணுக்கு வீங்கி. இந்த நோயினால பார்த்தீங்கன்னா காதுக்கும் தாடைக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த கன்னங்கள் இருக்குல்ல, அந்த பகுதியில் வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ இந்த நோய் வந்து இந்த நோயால் ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இருமுறது, தும்புறது, அவங்களுடைய சளி மூலமாக பிறருக்கு பரவுது இந்த பொண்ணுக்கு வீங்கி. இப்போ பருவகால மாற்றங்கள் காரணமாக இந்த பொண்ணுக்கு வீங்கி அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த பாதிப்பு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டில் பெண் பாலினத்துக்கு மாறியவர்கள் மகளிர் விளையாட்டில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கும் போது அவங்க ஒரு ஐடென்டிட்டியோட பிறக்கிறாங்களே, இப்போ ஆணா பிறக்கிறாங்க, பிறந்ததுக்கப்புறம் அவங்க பெண்ணா மாறுறாங்க அப்படின்னா மாறிக்கிறாங்க, அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பண்ணி மாறிக்கிறாங்கன்னா அவங்க பெண்கள் விளையாட்டுல, அதாவது மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுல அவங்க பங்கேற்கிறதுக்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கால. ஸோ இதுக்கு முன்னாடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி, 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடந்துச்சு நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டையில் வந்து ஆணாக இருந்து பெண்ணா மாறிய அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனை இமான் கெலிஃப் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த இமான் கலீஃபா வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக இருந்தது. ஆணாக இருந்து பெண்ணுக்கு மாறி இருக்காங்க, அவங்க உமன்ஸ்க்கான கேட்டகரியில் வந்து ப்ளே பண்ணுறாங்க, விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது 2028 அமெரிக்காவில் தான் லாஸ் ஏஞ்சல்ஸில் 34வது ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற இருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்து பெண்ணாக மாறி இருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து மகளிர் பிரிவில் விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். நேற்று தான் நம்ம பார்த்துருப்போம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில்லேருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி WHO அமெரிக்கா விலகுவதாக அறிவிச்சிருப்பாங்க. தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகள் அமெரிக்காலேருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அதோட தொடர்ச்சியா இப்போ அமெரிக்கால பெண் பாலினத்துக்கு மாறியவங்க மகளிருக்கான விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் தேசிய மகளிர் விளையாட்டு தினம்ங்கிறது February 5 கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த நாளை ஒட்டி தான் இந்த அறிவிப்பானது இப்போ வெளியாயிருக்கு. அடுத்து 10வது கேள்வி, உலகிலேயே குறைந்த கட்டணத்தில் இணைய சேவையை வழங்கும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை வழங்கக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கைபேசி சேவை அப்படிங்கிறது வந்து 90 கோடி பேருக்கு கிடைச்சிருந்தது. ஆனால் இப்போ இந்த கைபேசி சேவை இணைப்புகளை பார்த்தீங்கன்னா 116 கோடி பேர் வந்து பெற்றிருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி 25 கோடி பேர்கிட்ட தான் அப்போ வந்து இணைய வசதியானது இருந்திருக்கு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இணைய வசதி 97.44 கோடி பேர் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கைபேசி சேவைக்கான கட்டணமானது 94% குறைஞ்சிருக்கு. ஸோ அதன்படி உலகத்திலே வந்து குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை வழங்கக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ இணைய சேவை மற்றும் டேட்டா வழங்கக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, வெளிநாடுகளுக்கான இடப்பெயர்வு மசோதா 2024 எனும் சட்டமொழிவு எந்த சட்டத்தை மாற்ற உள்ளது? ஆன்சர் குடிபெயர்வு சட்டம் 1983. ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிறப்புரிமையின் அடிப்படையில் அங்கே குடியுரிமை வழங்கப்படுவது ரத்து செய்யப்படும். அதே மாதிரி அங்கே சட்டவிரோதமாக குடியிருப்பவங்க வந்து அவங்களுடைய தாய்நாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி 104 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய ஒரு 104 இந்தியர்கள் நம்ம இந்தியாவுக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க இந்தியர்கள் அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக குடிபெயர்வு சட்டம் 1983 திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் வெளிநாடுகளுக்கான இடப்பெயர்வு மசோதா 2024 அப்படிங்கிற முன்மொழிவை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது மசோதாவாக கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா அது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாற்றப்படும். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த சொன்னாலே இப்போ அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த சட்டவிரோதமாக குடியேறிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனதுனால அதை அடுத்து எதிர்காலத்தில் வர பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு மசோதாவை இப்போ தாக்கல் செய்ய போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பொண்ணுக்கு வீங்கி நோய் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால அது தொடர்பான ரீசன் நியூஸ் பார்க்கலாம். ஸோ உன்னிக்காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரஃப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த ஸ்க்ரஃப் டைஃபஸ் காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரியண்டா சுட்டுகாமோஷி அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. அடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தொற்றுனால ருமேட்டிக் காய்ச்சலானது ஏற்படுது. அடுத்து டெங்கு, சிக்கன் குனியா, அடுத்து ஜிகா வைரஸ் இதெல்லாம் வந்து ஏடிஸ் எஜிப்டே கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுது. நெக்ஸ்ட் டைஃபாய்டு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா சால்மோனல்லா டைஃபை அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. பிளேக் நோய் வந்து எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. காச நோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. அடுத்து ஷார்ட் நியூஸ், ஐநா பொதுச்சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பார்த்தீங்கன்னா 79வது அமர்வின் தலைவராக யார் இருக்காங்கன்னா பிளேமோன் யாங். இவர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகும். இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸும் 999. இதில் எல்லா யூனிட்டும் வந்து கவர் ஆகும். ஸோ 999 ஃபீஸ். அடுத்து CA டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போது February 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா 250 ஃபீஸ். வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஃபீஸ் வந்து 550. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும்.
ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருநெல்வேலி. இரண்டாவது கேள்வி, நமோ ட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2024ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இஇஎல். நான்காவது கேள்வி, ரோஷ்கர் மேளா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் ஆளுநரின் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 200. ஆறாவது கேள்வி, எந்த நாட்டின் லூனா 25 திட்டம் தோல்வி அடைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஏழாவது கேள்வி, வரலாற்றின் மிக வெப்பமான மாதம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2025 ஜனவரி. எட்டாவது கேள்வி, பொண்ணுக்கு வீங்கி என்பது டேஷ் பாதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரஸ் பாதிப்பு. ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டில் பெண் பாலினத்துக்கு மாறியவர்கள் மகளிர் விளையாட்டில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. பத்தாவது கேள்வி, உலகிலேயே குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை வழங்கும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. 11வது கேள்வி, வெளிநாடுகளுக்கான இடப்பெயர்வு மசோதா 2024 எனும் சட்டம் முன்மொழிவு எந்த சட்டத்தை மாற்ற உள்ளது? ஆன்சர் குடிபெயர்வு சட்டம் 1983. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.